சீக்கிரமே கோயிலுக்கு போகணுன்னு சொல்லிட்டு வந்து காலையிலே ஹேர் வாஷ் பண்ணிட்டு ரெடி ஆயிட்டு இருந்தேன் கோயிலுக்கு. இன்னைக்கு வந்து வைகாசி விசாகம். ஸோ, அதனால முருகருக்கு வந்து பால் அபிஷேகத்துக்கு குடுக்கணும்னு ரெடி ஆயிட்டு இருந்தேன். அண்ட் இதில வந்து ரொம்ப அவசர அவசரமா கிளம்புறதுல ஹேர் பேக் ஊற வைக்கிறதே மறந்துட்டேன். ஒரு ஹேர் பேக்க இனிமே தேடி கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு, நம்ம கோகனட் ஆயிலே வந்து யூஸ் பண்ணிட்டேன். இந்த கோகனட் ஆயில வந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா மசாஜ் பண்ணிட்டு ஊற வச்சோம்னா வந்து ஹேர் நல்லா ஸ்மூத்தியா இருக்கும். ஸோ, அதனால இத ட்ரை பண்ணுவேன். அண்ட் இன்னைக்கு வந்து வாழைத்தண்டு ஜூஸ் வந்து காலையில போட்டிருந்தேன். வாழைத்தண்டு ஜூஸ் எப்பயுமே வந்து ஒயிட்டா தான் இருக்கும். ஆனா, நாங்க போட்டிருந்த ஜூஸ் பச்சையா இருந்துச்சு. ஏன்னா, அதில கருவேப்பிலை, இஞ்சி இதெல்லாம் வந்து சேர்த்துருப்போம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிறுதானியங்கள் இட்லி வந்து ரெடி பண்ணியிருந்தோம். சிறுதானியங்கள் இட்லிக்கு வந்து அந்த மாவு அரைக்கும்போது எப்பயுமே நைட்டு வந்து அந்த சிறுதானியங்கள்லாம் ஊற வச்சுட்டு, காலையில அரைச்சுட்டு எப்படி இருந்தாலும் ஒரு 4, 5 மணி நேரம் புளிக்க விடுவோம். அப்பதான் இட்லி வந்து வரும். ஆனா, இன்னைக்கு வந்து சடனா பண்ணணும்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஊற வச்சுட்டோம். ஆனா வந்து புளிக்க விடுறதுக்கு டைம் பத்தல. இருந்தாலுமே பார்த்தோன்னா, ஒரு 3 ஹார்ஸ் தான் இருந்துச்சு. நல்லா புளிச்சிருச்சு. அப்புறமேட்டு சாப்பிட்டுட்டு நாங்க கோயிலுக்கு போயிட்டோம். கோயில்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு செம்ம கூட்டம். வைகாசி விசாகம்னால முருகன் கோயில் ஃபுல்லாமே கூட்டமா இருந்துச்சு. எப்படியோ அடிச்சு புடிச்சு முருகன வந்து நல்லபடியா பார்த்தாச்சு. அண்ட் இன்னைக்கு பாலாபிஷேகத்துக்கும் வந்து பால வந்து குடுத்தாச்சு. நேரம் இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா மறக்காம